Hey guys, welcome back everyone. So it's been like எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு மாசம் I guess so yeah. So sorry guys, videos ரெகுலரா போட முடியல ஏன்னா ஐ am அவுட் ஆஃப் கண்டென்ட் லிட்டரலி உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே நான் ட்ராப் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு போடுறதுக்கு கண்டென்ட்ஸ் கிடையாது. ஸோ அப்புறம் எதுக்கு அப்புறம் இந்த வீடியோ அப்படின்னா 2026 ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதம் முடிஞ்சிச்சு. We barely got like 330 days left if I'm not wrong. 365ல 35 days போயிடுச்சுன்னா இன்னைக்கு தேதி 5 லிட்டரலி 330 days தான் இருக்கு. ஸோ I just wanna tell few things. 2 வருஷம் மார்க்கெட்ல இருந்ததுனால I learned a few things by myself. So thought about sharing it to you guys. Okay? So sit back, relax, and enjoy. That's it. So let me turn off everything. Disturbance எதுவும் இருக்கக்கூடாது. And by the way, NQ will come to 24,151 if I'm not wrong. So yeah, that's a key. Okay. So சில விஷயம் சொல்றேன். I'm not big enough like நான் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய $1 million $1 billion. Fuck sake, I haven't even taken a $10,000 payout yet. ஓகேவா? Like on a single payout சொல்றேன். And overall, I haven't even crossed a 15k payouts so far. In the 2 yearsல 15k payouts கூட தாண்டதில்ல. But yeah, fuck it. This year, I'll pull out many things. So, coming back to the topic. And yeah, நான் ஒன்றும் பெரிய ஜீனியஸ் கிடையாது. நான் ஒன்றும் பெரிய மேதை கிடையாது. I'm just gonna share few things which I kept doing and அதனால என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆச்சு. My mental health took a toll. So started from this year, I stopped doing it till now. Like 35 நாள் ஆகுது சில விஷயம்லாம் நான் பண்ணாமல் இருக்கேன். இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தது. I don't wanna பாஸ்ட்டை ரீவிசிட் பண்ண விரும்பல. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு பை பயாஸில் வரேன். ஓகேவா? மார்க்கெட் பை ஆகிறோம். சரி, மார்க்கெட் வந்து பை செட்டப் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஹையர் லோ ஹையர் ஹை, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. மார்க்கெட் ஒரு லிக்விடிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டு மேலே ஏறிட்டு வந்து கட் அடிக்கிறான் டோட்டல் சூப். அண்ட் யூ ஆர் லுக்கிங் டு டேக் அ பை ஹியர் விச் இஸ் அகைன் உன்னோட ஃப்ரேம் ஒர்க் படி லாஜிக்கான ட்ரேட். உன்னோட ட்ராஸ் ஹையர் மேலே இருக்குது, ஈக்குவலைஸ். ஸோ லெட்ஸ் சே யூ ஆர் டேக்கிங் அ ட்ரேட் ஹியர். ஓகே, லெட்ஸ் சே யூ ஆர் டேக்கிங் அ ட்ரேட் ஹியர் அண்ட் பூம், மார்க்கெட் டம்ப்ட். அப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி இடத்துல போயிட்டு ரீசன்ஸ் தேட ஆரம்பித்தேன். எதனால என் ட்ரேட் ஃபெயில் ஆச்சுன்னு தேடி 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 ஐ ஃபக்கிங் லாஸ் மை ஸ்லீப். இப்போ இதுக்கான ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளை உங்களுக்கு காட்டுறேன். இதோட எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே செட் வாட்டெவர். ஸோ லெட்ஸ் சே இன்னைக்கு நாளைக்கு நான் ட்ரேட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. நேத்தோட டெய்லி க்ளோசிங் இப்படி தான் இருக்குது. இன்னையோட டெய்லி ஓப்பன் எங்கடா இது பார் ரிப்ளே பார் ரிப்ளே க்ளீன். கீழே லோஸ்லேருந்து டெய்லியோட எஃப்இஜி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், மேலே ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ். நான் இங்கே பெரிய ட்ராலாம் ஒன்றுமே வைக்கல. கம்மிங் இன்ட்டு 4 ஹவர் மேலே எனக்கு ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ். அதை விட்டா இங்கே ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் இருக்குது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நான் ட்ராஸாக மார்க் பண்ணுறேன். அகைன் ஆர்டர் ஃப்ளோ பிரகாரம் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் பிளேல இருக்கு. ஸோ இந்த நாள் எப்படி முடியுதுன்னா சாரி இங்கே கிடையாது, இது இன்னியோட நாளா. இன்னியோட 18 இப்படி நேத்தோட டெய்லி க்ளோஸ் முடிஞ்சிருக்கு. நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ண வரேன். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour டைம் ஃப்ரேம்க்கு வரேன். And I'm looking at this 1 hour inversion and trying to take a long வச்சுக்கோங்க with my stop loss below here and target these equalize ஒரு 1:1.8 hour. So I got my entry fill and market நல்லா போயிட்டு இருக்கு and boom, I got stopped out. I have no fucking reasons why. ஸோ இதை தேடி 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 இந்த மாதிரி என் வேலை என்னடானா நான் ஒரு அனலைசிஸ் பண்ணுறேன், அந்த ட்ரேட் எடுக்கிறேன். தட்ஸ் ஆல் ஐ கேன் டூ.
அதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங், நான் இதை ரொம்ப நாளாக எனக்குள்ளே வச்சிருந்தது தான் இது. லேர்ன் அபவுட் ப்ராபபிலிட்டி. சி, ட்ரேடிங்கிறதே எல்லாரும் சொல்கிற மாதிரி கேம்லிங் தான், ஓகேவா? பட் அது என்ன மாதிரியான கேம்லிங்னா, இட் இஸ் கால்ட் அஸ் calculated gambling. calculated gambling. எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு ட்ரேடிங் கான்செப்ட்ஸில் நான் இதெல்லாம் ட்ரேட் பண்ண போகிறேன், எனக்கு கான்செப்ட்ஸ் தெரியும், அதை நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட டேட்டா இருக்குது, நான் அந்த ட்ரேட் எடுக்கிறேன். அதோட அவுட்கம் 10ல் 5 ஒர்க் ஆகுதுன்னா 5 தான் ஒர்க் ஆகும், மிச்சம் 5 ஒர்க் ஆகாது. அதுக்கு பேர் தான் calculated gambling. ஒரு calculated பெட்டு தான் நான் எடுக்கிறேன் இந்த மார்க்கெட்டில். நான் ரேண்டமாக போயிட்டு பார்க்குற இடத்தெல்லாம் இப்போ 2 கேண்டில் பை ஆனோடனே 3வது கேண்டில் பையின்னு போய் அழுத்தல, 2 கேண்டில் செட் ஆனோடனே 3வது கேண்டில் போய் செல்லுன்னு நான் அழுத்தல. எனக்குன்னு ஒரு மாடல் இருக்குது, அதை நான் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா? நம்பர் 1. இப்போ சில பேர் வரலாம், ப்ரோ எஸ்எம்டி நீங்கள் பார்க்காம விட்டுருப்பீங்க ப்ரோ. ஓகே, நோ இஷ்யூஸ். இதே இடத்த கட் பண்ணிவிட்டு ஆர்டிஐ கூட எஸ்எம்டி பார்க்குற அசெட் ஒய்எம். ஸோ லெட் மீ கோ அஹெட் அண்ட் டேக் ஒய்எம். ஓகே, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். ஒய்எம்மோட நரேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? டெய்லியோட இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், ட்ராப்பிங் டவுன் டு 4 hour, 4 hour இன்டர்னல் டு இதுதான் என்னோட டெய்லி க்ளோஸ். 4 ஹவரோட இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், மேலே ஃபுல்லாக ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ். ஓகே, அச்சா 1 hour சேம் அதே செட்டப் எடுக்கிறேன், அதே இன்வர்ஷன் என்ட்ரி வித் மை ஸ்டாப் லாஸ் நான் இங்கேயே வச்சுக்கிறேனே, டார்கெட் இது இந்த ஹைஸ் வச்சுக்கிறேன். நான் வில் see. இப்போ இந்த ட்ரேடுக்கு நான் என்ன பண்ணுறது? லிட்ரலி இந்த ஹைஸ் கூட எடுக்கல, ப்ரீவியஸ் டே ஹை கூட எடுக்கல, அப்படியே ஃப்ளாட் ஓப்பன். ஸோ அப்போ இந்த மாதிரி சமயத்தில் we can't do anything. All we can do is just press the buy and then forget about the trade. அவ்வளோதான் இங்கே நம்மளால முடியும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் திங், unless until you start to earn money with the concepts you know, don't learn any new concepts or anything. இதை நான் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுவேன், ஏன்னா நான் இதில் கஷ்டப்பட்டேன். இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ எனக்குன்னு ஒரு மாடல் இருக்குது, அதை நான் ஒரு 60 நாள் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு டேட்டா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு அக்கௌண்ட் வாங்கி அந்த மாடலை அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணி நான் ட்ரேட் பண்ணணும். சிம்பிள். எனக்குன்னு ஒரு டேட்டா இருக்குது, எனக்குன்னு ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடலை நான் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி இப்போ ட்ரேட் பண்ண போகிறேன். ஆனால் நம்மள முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவோம்னா, அதை பார்த்துட்டு நம்ம போய் அப்ளை பண்ணுவோம், அந்த ட்ரேடு லாஸ் ஆகும், விச் இஸ் அகைன் பர்ஃபெக்ட்லி ஓகே. அகைன் பேக் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பர்ஃபெக்ட்லி ஓகே. ஆனால் அதே சமயத்தில் நீ வெளில வந்து சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் எவனாவது ஒருத்தன் புது மாடல் ஒன்று எடுத்துகிட்டு வருவோம், அடுத்து அதை பற்றி படிக்கிறேன்னு சொல்லிட்டு போவேன். அப்போ இதுவும் அறகுறை, அதுவும் அறகுறை. நாய் வாய் வைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வாய் வைப்போம். அப்போ கடைசி வரைக்கும் ஸ்ட்ராட்டஜியை ஹாப் பண்ணிக்கிட்டு தான் இருப்போமே தவிர்த்து ஒரு இடத்துல செட்டில் ஆக மாட்டோம். ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. இப்போ உனக்குன்னு ஒரு மாடல் இருக்கா, அதை வச்சு ஒரு 2-3 பே அவுட் எடுக்க ட்ரை பண்ணு, ஒரு அக்கௌண்ட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணு. அங்கே ஏதாவது ஏன்னா மாடல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ டேட்டா எடுத்துகிட்டு தான் உள்ளே வரப்போகிற. அதை ஒரு 30 நாள் 40 நாள் 60 நாள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணிவிட்டு உனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீ அக்கௌண்ட்டே வாங்க போகிற. அப்போ இட்ஸ் ஓகே டு டேக் அ லாஸ், இட்ஸ் ஓகே டு ப்ளோ அன் அக்கௌண்ட். அதுக்குன்னு நீ மாற்றிக்கிட்டே இருந்தனா கடைசி வரைக்கும் மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டியா, அதுலேருந்து ஒரு 2-3 பே அவுட் எடுத்துட்டியா, இப்போ உனக்குன்னு ஒரு மாடல் கிடச்சிருச்சு பக்கா, அதில் நீ செம்ம ஸ்ட்ராங் ஆகிட்ட. அப்போ உனக்கு டைம்ன்றது இன்னும் அதிகமாக இருக்கும், ஏன்னா முன்ன மாதிரி நீ சார்ட்டில் இருக்க மாட்டேன், ஏன்னா உனக்குன்னு ஒரு மாடல் வந்துச்சு, அதை ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்ட, உனக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிடுச்சு. அப்போ உனக்கே தெரியும் எப்போ அந்த மாடல் வரப்போகுதுன்னு. அப்போ இன்றைக்கி அந்த மாடல் வரலையா, இன்றைக்கி உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும், அப்போ போயிட்டு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி பார்க்காத, அந்த கற்றுக்கிட்ட கான்செப்டை இந்த எக்ஸிஸ்டிங் மாடலுக்குள்ளே உள்ளே எடுத்துட்டு வா. இப்போ உதாரணத்துக்கு இவ்வளோ நாளாக நீ எஸ்எம்டின்னு ஒன்று யூஸ் பண்ணவே இல்லை, வெறும் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, எஸ்எம்டின்னு ஒன்று புதுசாக கற்றுக்கிற அப்படின்னா அந்த எஸ்எம்டியை சார்ட்டில் எடுத்துகிட்டு வந்து உன்னோட இன்கார்பரேட் அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் மாடலில் அதை அப்ளை பண்ணிப்பார். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, முன்ன இருந்ததை விட உன் ட்ரேட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இல்லை உன்னோட என்ட்ரிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இல்லை உன்னோட ஆர்ஆர் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இல்லை உன்னோட ட்ரேடோட ஃப்ரீக்வன்சி இம்ப்ரூவ் ஆயிருக்கான்றதை செக் பண்ணு. அப்படி செக் பண்ணும்போது அது உனக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஓகே ஃபைன், அந்த புது கான்செப்டை உள்ளே ஆட் பண்ணிக்கும். இல்லை எனக்கு முன்ன இருந்ததை விட இப்போ மட்டமாக போகுது அப்படின்னா அந்த கான்செப்டை தூக்கி கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
That's how you can improve yourself. And third thing, quit social media. ஓகேவா? இதை நான் காலங்காலமாக சொல்லுவேன். ஏன்னா இதால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். இன்னும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த வருஷத்துலேருந்து ஐ எம் ஓகே ஓரளவுக்கு. என்ன அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அன்னைக்கு ட்ரேட்லேயே இல்லை. நான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் அப்போ நான் சார்ட்டில் இல்லைன்னு வச்சுக்கோ. நான் இப்போ என்கியூ தான் ட்ரேட் பண்ணுறேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு சார்ட்டில் இல்லை. இல்லை எனக்கு ஏதோ ஒரு இஷ்யூ, நான் ஒரு ட்ரேடை எடுக்க முடியல. அன்னைக்குன்னு பார்த்து ட்ரேடு ஃபுல்லாக ஊற்றிட்டான். ஊரில் இருக்க எல்லாரும் பிடிச்சிருப்பாங்க. அப்போ அதை பார்க்கும்போது ஈவந்தோ எனக்குள்ள அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாலுமே, எனக்குன்ற ட்ரேட் வரும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தாலுமே, சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள வர ஆரம்பிக்கும். அதை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, உங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும் அந்த ஒரு ஃபீல். ஐயோ நம்ம இல்லாமல் போயிட்டுமே, சே அருமையான ட்ரேட் ஆச்சு, ஏதோ மார்க்கெட்டே இன்னியோட நகராது அப்படின்ற மாதிரி நமக்குள்ள அந்த ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஃபீல் சும்மா விடாது உன்னை. நீ சும்மா இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு சாட் ஓவர் பண்ணுவேன். செட்டப்பே இருக்காது. சரி அந்த ட்ரேடை விட்டோம், சரி இப்போ இந்த ட்ரேட் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்தனா அந்த ட்ரேடு ஃபெயில் ஆகிடும். அப்போ அன்றைக்கி நாளை லாஸே இல்லாமல் நீ அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அன்றைக்கி நாள் நீ லாஸில் அவாய்ட் பண்ணுவேன். அப்போ உனக்கு தூக்கம் வராது. இது ரெண்டு விதமாக இம்பேக்ட் ஆகும். ஒன்று அன்றைக்கி நைட் பறக்கிறதுக்குள்ள அக்கௌண்ட்டை பறக்க விட்டுருவேன், இல்லை டீப் ட்ராடவுனுக்கு போய் டிப்ரமேஷனுக்கு போயிடுவேன். ஸோ பெட்டர் குவிட் சோஷியல் மீடியா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சோஷியல் மீடியானா என்ன ப்ரோனா, இப்போ நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் இன்ஸ்டாவில் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ட்ரேட்ஸ் போகிறது, விச் இஸ் ஃபைன், குட் ஃபார் தெம். நிறைய பேர் பண்ணுறாங்க, நானும் இப்போ தான் பண்ணுறேன். ஆனால் நான் யூடியூப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதுவும் யூடியூப்பில் நான் ட்ரேட் பிரேக் டவுன்லாம் கூட போடுறது கிடையாது. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஓவர் பிஎன்எல் ஆர் எனி. சும்மா போர் அடித்தா ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் இன்ஸ்டா ஸ்டோரி போடுவேனே தவிர்த்து இப்போலாம் போடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கே பிடிக்கல. நானே அஃபெக்ட் ஆகிறேன். பட் அதுக்கப்புறம் நானே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்குறேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு இட்ஸ் லிட்டரலி டேக்கிங் அ டோல் ஆன் மீ. ஸோ அதனால் குவிட் சோஷியல் மீடியா. இன்ஸ்டா குவிட் பண்ணுற அட்லீஸ்ட் நீ ப்ராஃபிட்டபிள் ஆகிற வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒன்ஸ் நீ ப்ராஃபிட்டபிள் ஆகிட்டனா யூ ஆர் மோர் தென் எனஃப். உனக்கே ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் டு மேக் 1000 2000 5000 $10,000 பேவுட்ஸ் அப்புறம் யூ வில் கெட் யூஸ் டு இட். உன் மைண்ட் அடாப்ட் ஆகிடும். ஸோ டில் தென் ஸ்டே ஆஃப் ஃப்ரம் சோஷியல்ஸ். கற்றுக்கிற வரைக்கும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கோ. ஒன்ஸ் கற்றுக்கிட்டு நீ பாட்டு கை மார்க்கெட்டில் உட்காந்துச்சு, பட்டன் அழுத்த கை உட்காந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டா ட்விட்டர் அதெல்லாம் டெலிட் பண்ணுறது வேணாம். அப்படி இல்லையா, கற்றுக்கணும்னு ஆசைப்படுறியா, கற்றுக்குறவங்க கிட்ட பாரு. சும்மா இந்த பிஎன்எல்ல போட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணுறவங்க கிட்ட தயவு செஞ்சு அதை மட்டும் பார்க்காத. ஏன்னா நீ அன்னைக்கு ஒரு நாள் லாஸ் எடுத்திருப்ப, அவன் $10,000 போட்டிருப்பான், நீ ஒரு $500, நீ ஒரு $250 தான் லாஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோயேன். இன்ஸ்டா போனால் இல்லை ட்விட்டர் போனால் ஹவ் ஐ மேட் $10,000, ஹவ் ஐ மேட் $5,000 போடும். நீ விட்டது ஏதோ 250, ஆனால் அவன் அவன் எடுத்திருக்கிறது 10,000 5000. அதை பார்த்தோன்னே உனக்கு என்ன தோணுன்னா, சரி விட்டுட்டோம், லாஸ் பண்ணிட்டோம், சரி ஓகே போயிட்டு வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்க போவேன். அவ்வளோதான். 250 500 மாறும், 500 1000 மாறும், 1000 2000 மாறும், அக்கௌண்ட் ப்ளூ. ஏன்னா நான் அதை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ குவிட் சோஷியல் மீடியா. 1 2 3 அடுத்து 4. Don't compare yourself with someone who is 10 steps ahead. Instead, talk with them and get an inspiration or idea on how to get there. இதை நான் ரொம்ப பண்ணியிருக்கேன். நான் $500 தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்கிட்ட இருக்க அக்கௌண்ட் சைஸ்க்கு அவ்வளோதான் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. எவனா ஒருத்தன் 10,000 20,000 போட்டிருப்பான். அவன் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது, அவன் எத்தனை அக்கௌண்ட்ஸ் ப்ளோ பண்ணியிருக்கான் தெரியாது, அவனுக்கு பேக்கப் எவ்வளோ இருக்குது தெரியாது. இது ப்ராஃபிட்டுக்குன்னு கிடையாது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்க்குற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 அக்கௌண்ட் 20 அக்கௌண்ட் வாங்கிட்டு ஃபுல் போட் அடிப்பாங்க, ஒரே ட்ரேடில் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, சரி அப்போ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் போய் ட்ரை பண்ணுவேன், அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடும். அப்போ 10 அக்கௌண்ட் 20 அக்கௌண்ட் வாங்கி பறக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இருக்கான்னு கேட்டால் ஆஸ் ஆஃப் நோ நோ.
இல்லை, வருஷம் ஸ்டார்ட் ஆகி நான் ஒரே ஒரு பே தான் போட்டேன் ஜேனில், அவ்வளோதான். இன்னும் நான் வாங்கி வச்ச எவால்ஸ்லேயே கிளியர் பண்ணாமல் இருக்கேன். நான் ரொம்ப சேஃப்லி பண்ணிட்டு இருக்கேன் ஜேனை. அப்போ அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை பண்ண முடியும்? ஏன்னா உள்ள தூண்டும். இப்போ எனக்கு ஸ்கில் இல்லையான்னு கேட்டால் இருக்குது. நான் நினச்சா 2 ட்ரேடில் அக்கௌண்ட்டு கிளியர் பண்ண முடியும். அதுக்கான சுச்சுவேஷன் வந்துன்னா நான் கிளியர் பண்ண முடியும். ஆனால் நான் பண்ணல. ஐ எம் டேக்கிங் இட் ஸ்லோ. பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறேன் நான். ஏன்னா வருஷத்தோட புது வருஷம் இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. இப்பயே தூக்கின்னு போய் அடிக்கணும்னு இல்லை. ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லலாம், ப்ரோ எப்படி ப்ரோ இவ்வளோ ஈஸியாக வாயிலே சொல்ல முடியும் அக்கௌண்ட்டு கிளியர் பண்ணலாம்? ஒன்றுமே கிடையாது. ஃபிப்போட ஒரே நிமிஷம் இருங்க. ஆ ஃபிப்போட இதுதானே ஃபெப்போட ஃபர்ஸ்ட் வீக்கு. ஆஹா, இது ஃபெப்போட போன வாரம். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் போன வாரம். ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. இதே இடத்துல எனக்கு ஒரு ட்ரேட் வந்தது, ஆனால் நான் எடுக்கல. அகைன் 15 மினிட் டோட்டல் சூப். இந்த ட்ரேடு தான். இஎஸோட டிக் வேல்யூ ஒரு பாயிண்ட்டு $50. எம்இஎஸ் சொல்ல இஎஸ் $50. அப்போ இந்த டிக் எவ்வளோ? 10 பாயிண்ட்டு. அப்போ $500 ஸ்டாப் லாஸ். எனக்கு டார்கெட் எவ்வளோ? 40 பாயிண்ட்னே வச்சுக்கிறேனே, ரவுண்ட் ஆஃபா, ஏன்னா கணக்குக்கு ஈஸியாக இருக்கும். 40 பாயிண்ட் 1:3. $500 ஸ்டாப் லாஸு, ஒரே ஒரு 15 மினிட் கேண்டில் முடிஞ்சு. அப்போ இங்கே நான் $500 ரிஸ்க் வச்சுருந்தேன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 1500க்கு மேலே. $2000 லிட்டரலி. 40 பாயிண்ட்னா அவ்வளோ அக்கௌண்ட் கிளியரு. இது மட்டும் கிடையாது. ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இன்னையோட என்கியூ ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்றுமே கிடையாது. இந்த 15 மினிட்டோட இன்வெர்ஷன் ஒரே ஒரு 1-to-1. அக்கௌண்ட்டோட மொத்த பேலன்ஸ் $2000 ஸ்டாப் லாஸ். அப்போனா $2000 எவ்வளோ? 100 பாயிண்ட் ஸ்டாப். 100 பாயிண்ட். என் டார்கெட்டு 100 பாயிண்ட். ஒரே ஒரு 15 மினிட் கேண்டில் அக்கௌண்ட் பாஸ். பண்ண தெரியாமல் இல்லை, பண்ணலாம். ஆனால் ஐ ப்ரிஃபர் டு பிளே இட் சேஃப். அப்போ என்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் எல்லாருக்கும் மற்றவங்களாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ண ட்ரை பண்ண. அவங்களுக்கு மெசேஜ் பண்ணு. ஏன்னா நீ பண்ணணும்னு நினைக்கிறத ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவங்ககிட்ட நீ மெசேஜ் பண்ணுறது தப்பே கிடையாது. அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணும்போது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ தான் அவன் எவ்வளோ கஷ்டப்படும், அவன் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கான், எத்தனை அக்கௌண்ட்ஸ் ப்ளோ பண்ணியிருக்கான், அந்த மாதிரி ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்கும். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ உனக்கு சொல்லும் போது உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ அதுலேருந்து நீ தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இங்கே போட்டிருக்க. Don't compare yourself with someone who is 10 steps ahead. Instead, talk with them and get an inspiration or idea on how to get there. நீ இருக்கிற இடத்துக்கு நான் எப்படி வர முடியும்? இதுதான் என்னோட கரண்ட் சுச்சுவேஷன். நான் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரேட்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதை பாருங்கள். எனக்கு உங்கள் லெவலில் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு நான் இப்போ என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு மெசேஜ் பண்ணு. அடுத்தது இந்த மூணுத்துலேயுமே இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று இல்லை 2 விஷயத்த நீ சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? யாருக்குமே இந்த மூணுமே கிடையாது. ஹை வின் ரேட்டும் யாருக்கும் கிடையாது. ஹை வின் ரேட், பெரிய ஆர்ஆர், சின்ன ஸ்டாப் லாஸ் யாருக்குமே கிடையாது. தயவு செஞ்சு அந்த ஒரு பிம்பத்துலேருந்து வெளில வந்துரு. நான் என்னோட ட்ரேடிங்கில் எது தெரியுமா, நான் என்னோட மிகப்பெரிய ஒரு புஷ்ஷாக இருந்தது கொஞ்சம் கட்டத்துக்கு அப்புறம், இந்த லாஸ்ட் ஒரு 6 to 8 months என் ஆர்ஆரை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஆர்ஆர் தேவையில்லை. எனக்கு தேவை ஐ நீட் டு கேட்ச் அ ஸ்மால் பை, அவ்வளோதான். அப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, என் ஆர்ஆரை குறைச்சிட்டு என் ரிஸ்க்கை ஏற்றிட்டேன். புரியுதா நான் சொல்ல வரது? என் ஆர்ஆரை குறைச்சிட்டேன்,
என் ரிஸ்க்கை ஏற்றிட்டேன். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். $10 வச்சு 1:10 பிடிச்சா $100. அதே இது $100 வச்சு 1:1 பிடிச்சாலும் $100. இதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு என்ன தேவை? எனக்கு தேவையெல்லாம் ஐ நீட் டு சூஸ் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ். அவ்வளோதான். டெய்லி ட்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஐ நீட் டு பிக் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ். லிட்ரலி ஹை ப்ராபபிலிட்டி நான் பேசிட்டு இருக்கிறது. அதில் எனக்கு $1000 போனாலும் என் மயிருக்கு சமானம். ஏன்னா ஐ நோ மை வின் ரேட். 60%னா 6 ட்ரேடு தான் ஒர்க் ஆகும், 4 ட்ரேடு ஒர்க் ஆகாது. அந்த ஒர்க் ஆகாத 4 ட்ரேட் கணக்கில் இது ஆட் ஆகிடும். இப்போ சொல்லலாம் ப்ரோ, இப்போ நான் $10 வச்சா எனக்கு 10 ட்ரேடு ப்ரோ, ஆனால் $100 வச்சா ஒரே ட்ரேடில் போயிடுமே ப்ரோ அப்படின்னா ஆமாம் போகும். ஆஸ் ஐ செட், பேக் டு ஸ்கொயர் ஒன், calculated gambling. How will you know about the setup? அந்த செட்டப்போட நீ எவ்வளோ ஃபெமிலியராக இருக்க, அதே செட்டப் நீ எத்தனை தடவை ட்ரேட் பண்ணியிருக்க, அந்த கண்டிஷன்ஸ் எத்தனை தடவை ட்ரேட் பண்ணியிருக்க. சி என்னதான் இது சொன்னாலும் ட்ரம்ப்போட ஒரு ட்வீட் போதும், உன்னோட மொத்த ட்ரேடும் நாசமாகும். அன்சர்டனிட்டி மார்க்கெட்ஸ். அதனால தான் இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இவ்வளோ சொன்னீங்க ப்ரோ, ஏன் ப்ரோ நீ இப்போ ரிஸ்க்கு கம்மியாக வச்சு விளையாடிட்டு இருக்கனா? தட்ஸ் த ஒன்லி ரீசன். ட்ரம்ப்போட அன்சர்டனிட்டி. யுவர் ஷட் டவுன், ஃபெட்டோட சேர் மாறுது, இன்ஃப்ளேஷன், ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், யூ கேன்ட் ரிஸ்க் அட் தீஸ் டைம்ஸ். அப்போ ரிஸ்க்கை கம்மி பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஒன்றுமே கிடையாது. கேட் ட்ரேடு எடுத்தேன் லிட்ரலி. ஓகேவா, லெட் மீ ஷோ யூ. இந்த கேட் ட்ரேடு நான் எடுத்தேன். யூ கேன் சி வேர் மை ஸ்டாப் லாஸஸ். அண்ட் நான் ப்ளே பண்ணது இது ஒரு 4 hour ரேஞ்ச். இந்த 4 hour இன்டர்னல் டு இந்த எக்ஸ்டர்னல். ஆனால் இதோட ஆக்சுவல் டார்கெட் எதுன்னு பார்த்தா இந்த ரேஞ்சோட லோ தான். இந்த ரேஞ்சோட லோ, இந்த ரேஞ்சோட ஹை இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். மேலே ஜிகேடோட எஸ்எம்டி. மண்டேவோட ஹைஸை டியூஸ்டே கேட் தூக்கல, பட் ஜிகேட் டுக் அவுட் மண்டேஸ் ஹைஸ். அகைன் எஸ்எம்டி இன் பிளே, ஸோ ஐ ஜஸ்ட் டுக் இட். ஆனால் நான் எங்கே தெரியுமா ஃபுல் ப்ராஃபிட்ஸ் 80% எடுத்துட்டேன், இந்த லோலி எடுத்துட்டேன் 80%. அப்போ என் ட்ரேடோட ஆக்சுவல் ஆர்ஆர் எவ்வளோ? 1:1.46. அவ்வளோதான். ஐ லிஃப்ட் த partials run. நேத்து NU trade. I had a conviction, I had a bias, I had an idea. இன்னைக்கு காலைல NUக்கு நியூஸு, எனக்கு இந்த ஹைஸ் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிச்சு பச்சு. 15 மினிட்க்கு வந்தேன். அகைன் அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், டர்ட்டில் சூப். I entered in this 15-minute change state of delivery with my stop loss here, and my first partial was இந்த 4 hour எக்ஸ்டர்னல் தான். இந்த 4 hour எக்ஸ்டர்னல் தான். அதுக்கப்புறமா காலையில் நியூஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றதுக்காக இந்த ஹைஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போனேன். இந்த ஹைஸில் கொஞ்ச நேரம் அரைச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நியூஸ் கிட்ட வர 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 இட் ஜஸ்ட் வெண்ட் ஹையர். திடீர்னு நைட்டு ட்ரம்ப் ஏதோ போட்டிருந்தான் போல. இந்த கேண்டில் ஐ காட் அவுட் 80% இந்த இடத்துல வெளில எடுத்துட்டேன். அப்போ இந்த ட்ரேடோட ஆர்ஆர் என்ன? 1:1.96. சிம்பிள் அஸ் இட் இஸ். அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் ஃபக்கிங் சாக்ரிஃபைஸ் மை ஆர்ஆர். எனக்கு ஆர்ஆர் தேவையில்லை. எனக்கு தேவை அக்யூரசி அதிகமாக இருக்கணும், என்னோட வின் ரேட் அதிகமாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த சின்ன ஸ்டாப் லாஸ்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நான் பெரிய ஸ்டாப்பாக கூட வச்சுக்கிறேன். அந்த மூவ் நான் பழக்கப்பட்ட மூவா, எனக்கு அதை பார்த்தோன்னே இவன் இங்கே தான் போவான் தெரிதா, அவ்வளோதான். இன்னைக்கு என்கியோட ட்ரேடே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு என்கியோட ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் 9:30 ஓப்பனுக்கு. ஸோ இங்கே தான் ரேஞ்சோட லாஜிக் சிம்பிள். ட்ரேடு உள்ளே வரும்போது 6 ஹவரோட ரேஞ்சோட ஹை, ரேஞ்சோட லோஸ், இந்த ப்ரீவியஸ் டேவோட லோஸ், இங்கே இருக்கக்கூடிய இது ப்ரீவியஸ் வீக்கோட லோ, சாரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரீவியஸ் டே லோ. ஏன்னா இந்த ரேஞ்சோட லோக்கு கீழே ப்ரீவியஸ் டே லோவும் இருக்குது. ட்ராப்பிங் டவுன் டு 4 hour. அகைன் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் 3 drive. ஏஷியா 18, 22, 2 AM. ஹை ஆஃப் த டே, லண்டன் ஹை ஆஃப் த டே. 15 மினிட்டுக்கு வந்தேன். ட்ராப்பிங் டவுன் டு M15. At this point of time, I have no idea. எனக்கு ஐடியா கிடையாது எங்கே போகிறான் மார்க்கெட்னு. வெயிட் பண்ணேன். டோட்டல் சூப் above an old high.
Total soup, change in state of delivery, change in state of delivery. இதுதான் என்னோட என்ட்ரியா இருக்கணும். ஆனா நான் இங்க என்ட்ரி எடுக்கல. I literally waited. நான் வெயிட் பண்ணேன். இந்த 15 மினிட்டோட இங்க இருக்கக்கூடிய இந்த எஃப்இஜி இன்வெர்ஷன் ஆகட்டும். தென் ஐ வில் ட்ரை டு டேக் a trade. இன்வெர்ஷன் ஆனானா ஆல இங்க தான் இன்வெர்ஷன் ஆனோம். ஸோ ஒன்ஸ் இன்வெர்ஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் I took a trade at the next candle with my stop loss above this high and my target these equal lows. இதுக்கு நான் சின்ன ஸ்டாப் வைக்கணும்னு நினச்சிருந்தா நான் இங்கேயே எடுத்திருக்கலாம். இல்லை நான் டாப் பிடிக்கணும்னு நினச்சிருந்தா நான் இங்கே போய் பிடிச்சிருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் யூ ஆர் மெச்சூர்ட் லைக் ஒரு கட்டத்துக்கு மேலே, ஏன்னா டாப் பாட்டம்லாம் பிடிச்சிட்டேன். என்னோட ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எத்தனையோ ட்ரேட் டாப் டெக் பாட்டம் டெக் அடிச்சிருக்கேன். இப்போ இது அதுக்கு மேலே எனக்கு இப்போ கிரேஸ் போயிடுச்சு. அது ஒரு ஹைப்பு, அவ்வளோதான். எல்லாரும் பண்ணுறாங்க, அப்போ என்னால் பண்ண முடியுதான்னு நான் செக் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி நான் ட்ரை பண்ணிட்டேன், இப்பயும் பண்ணுறேன் அகைன். அப்போ போர் சம்டைம்ஸ் வென் லக் இஸ் இன் மை ஃபேவர். ஸோ வெயிட்டட் அகைன் 9:30 ஓப்பன். என் டார்கெட் அடிக்கல. அதுக்கப்புறமா தான் அகைன் சிஎஃப்டிக்கு ஓப்பன் பண்ணி, ஏன்னா ட்ரேட் வெயிட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ என்னால் ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ அகைன் சிஎஃப்டி ஓப்பன் பண்ணி, ஏன்னா என் ட்ரேடுக்கு டார்கெட் இன்னும் இருக்குது, டார்கெட் அடிக்கல, டால் அடிக்கல. அப்புறம் இந்த ஒரு டோட்டல் சோப்பில் அகைன் வெயிட் பண்ணி ஒரு 1 மினிட்டோட சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரிக்கு வெயிட் பண்ணி இந்த கேண்டில் என்ட்ரி வித் மை ஸ்டாப் லாஸ் அபவ் திஸ் ஹை அண்ட் டார்கெட் திஸ் லோ. ஆர்ஆர் பேர் 1:1.44. ஐ டோன்ட் நீட் பிக் ஆர்ஆர், ஐ ஜஸ்ட் நீட் அ குட் ட்ரேட். அவ்வளோதான், முடிஞ்சு டிபி. This is the point that I was trying to tell. அடுத்தது இது நான் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் இதோட மவுஸ்ன்றது பெருசு. ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு அதை கற்றுக்க. நம்மள பாதி பேர் எனக்கு நல்ல என்ட்ரி வேணும், எனக்கு ப்ரிசைஸான என்ட்ரி வேணும், எனக்கு டாப் டிக் அடிக்கணும், பாட்டம் டிக் அடிக்கணும், எனக்கு 1 மினிட்ல என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரின்றது தான் த வெரி லாஸ்ட் திங் யூ நீட் டு ஃபோக்கஸ். ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன், சி இது இதை என்ன வேணால் சொல்லிக்கோ, அடுத்த கேண்டில் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா, உனக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணுன்றது தெரிஞ்சதுன்னா உனக்குன்னு ஒரு ட்ரேட் இருக்கு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே என்கியூ ட்ரேடே வச்சுக்கோயே. இன்னியோட டெய்லி கேண்டில் நான் கட் பண்ணிடுறேன், ஓகேவா? இன்னையோட டெய்லி ஓப்பன் எங்கே 18. இதுதான் இன்னையோட டெய்லி ஓப்பன். நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு குருட்டாம் போக்கில் நான் உள்ளே வரேன் சார்ட்டுக்கு. என் கண்ணுக்கு என்னதான் தெரியுது, மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ கீழே வந்துட்டான். இது மார்க்கெட் மேக்கர் பை மாடல், இது மார்க்கெட் மேக்கர் செல் மாடல். பார்த்தாலே தெரியுது ஒரு சின்ன கன்சால்டேஷன். அப்போ எனக்கு மார்க்கெட் இங்கே போகிறான்னு தெரியும். அப்போ எந்த ஹையை தொடக்கூடாது, நேத்தோட ஹையை தொடக்கூடாது. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் என் ஷார்ட் எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு டார்கெட் இங்கே வைப்பேன். என் டார்கெட் இந்த லோஸ் முடிஞ்சு. நெகட்டிவ் ஆர்ஆர் எவன் கேட்பான்? எவனும் கேட்க மாட்டான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐ மேட் மணி. தட்ஸ் ஆல் இட் மேட்டர்ஸ். தட்ஸ் ஆல் இட் மேட்டர்ஸ். அதுதான் நான் இங்கே சொல்ல வர்றது. என்ட்ரின்றது உன்னோட வெரி லீஸ்ட் தான் என்ட்ரி. வெரி லீஸ்ட். You just need to know where the next candle is going. It can be a 4-hour candle or 1-hour candle or a weekly candle or a monthly candle, whatever it is. You just need to know where the next candle is gonna go. அவ்வளோதான், ஈஸி பீசி. அது தெரிஞ்சதுன்னா, உனக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சதுன்னா, நீ எங்கே வேணால் போய் என்ட்ரு ஆகலாம். You can risk like $10,000 to make 2,000 or 5,000, whatever you want. But you just need to know where the market is going.
If you know that, then you are unstoppable. ஸோ புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, கரெக்டாக இருந்துக்கோ. இதோ இப்போ போகிறான் பாரு பையன். ஸோ இது ஆர்டிஐ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆர்டிஐ அருமையான ஒரு டம்ப். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். லோ செட் ஆயிடுச்சு. நோ டைம்ஸ் டு ரீவிசிட் அகைன். வெல் சி, நாளைக்கு என்னன்றது நாளைக்கு தான் தெரியும். ஸோ இது முடிஞ்சா ஒரே நிமிஷம். ஆ அடுத்தது வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஆ நீங்கள் இப்போ தான் ப்ரோ புதுசாக வரீங்க, நான் இந்த வருஷம் தான் ப்ரோ ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, just so you know, you're gonna spend a lot of time in charts. அந்த கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகுது, எந்த டைமில், இப்போ ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 9:30 ஓப்பன் எப்படி ஓப்பன் ஆகுது, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எத்தனை தடவை இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த ஓப்பன் வந்திருக்கு. உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தோட என்கே சார்ட்டுக்கு போகலான்னு. நேத்தோட 9:30 ஓப்பன் எங்கே இருக்குது, 9:30 ஓப்பன் இங்கே இருக்குது. நேத்தோட 9:30 ஓப்பனாக 1 மினிட்ல பாருங்கள். இது இதுதான் நேத்தோட 9:30 ஓப்பன். இது இஎஸ் சார்ட்டா, என்கே சார்ட். இதுதான் நேத்தோட 9:30 ஓப்பன். நல்லா பார்த்துக்கோ. ப்ராஸ் இங்கே இருக்கு. நேத்தோட 9:30 ஓப்பன் இப்படி ஓப்பன் ஆகிறோம். உனக்கு இம்மீடியட்டாக இதை பார்த்தோன்னே இதே மாதிரி நம்ம எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கணுமேடா அப்படின்றது தோணும். வெயிட் பண்ண காட்டுறேன். இந்த இடத்துல 15 செகண்ட்ஸில் there was an entry opportunity. ஓகேவா, செகண்ட்ஸ் டைம் ஃப்ரேமில் we had this breaker and we had this first presentation FEG. ஸோ இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கும் மார்க்கெட். there she goes. இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு தான் அகைன் மேலே வந்துச்சு. இதே செட்டப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கே தெரியுமா வந்தது, இது இந்த வாரம். அப்படியே போன வாரம் தேர்ஸ்டே அதே செட்டப் தான் வந்தது. போன வாரம் தேர்ஸ்டே எங்க இதோ இந்த 9:30 ஷார்ட்ஸ் 1 மினிட் தெரியுதா, 9:30 கேண்டில் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. அதே 15 செகண்ட்ஸ் என்ட்ரி, அதே பிரேக்கர் ரீடெஸ்ட், அப்படியே செல் ஆஃப். இதை தான் நான் சொன்னேன், பேட்டர்ன் ரெகக்னிஷன். அந்த 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் சார்ட்டில் உட்காந்து பழகுங்க. வேற எந்த வேலையும் உனக்கு கிடையாது. உன் வேலை சார்ட், அந்த கேண்டில் பெயிண்ட் அடிக்கிறது, பெயிண்ட் ட்ரை ஆகிறத பார்க்கறது தான் உன் வேலை. ஸோ there goes. ஸோ எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டேனா, 1 2 3 4 5 6. அடுத்து வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். Focus on the process, not the PNL. சரி, சிம்பிளாக இது எப்படி திரும்ப ஞாபகம் வச்சுக்கிறேன். நல்ல சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும். ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா உடம்பு தொப்பை போடும். இல்லை அதை பற்றி நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது வச்சு நான் சொல்கிறேன். என்ன பண்ணலாம். ஸ்கூல் டைமில் நல்லா படித்தா நல்ல மார்க் வாங்கலாம். ஒன்றுமே படிக்காமல் இருந்தால் ஃபெயில் தான் ஆவாங்க. அதே லாஜிக் தான் ட்ரேடிங்கும். நல்ல ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் வரப்போகுது. உன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நல்ல ட்ரேட்ஸாக எடுத்து A+ செட்டப்ஸாக எடுத்தால் உனக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. நீ பாட்டு மயிர் மாதிரி ட்ரேட் எடுத்துகிட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணி ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணி கேம்பிள் பண்ணி ரிஸ்க் ஹெவியாக போனால்
மயிர் மாதிரி தான் இருக்கும் அதோட ரிசல்ட்டும். சிம்பிள் as it is. யூ sow what you reap. நீ நீ விதைக்கிறத நீயே அறுவடை பண்ற. தமிழ்ல கரெக்டாக தானே சொல்றேன், தெரியல கைஸ், எனக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. தப்பா பேச நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவேன். ஸோ யா, அதுதான் நான் சொல்ல வரேன். மணி இஸ் ஜஸ்ட் அ பை ப்ராடக்ட் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங். அவ்வளோதான், ஓகேவா? நீ இப்போ நல்ல ட்ரேட் எடுத்தா, நல்ல ட்ரேட் எடுத்தா உனக்கு காசு வரப்போகுது ஆட்டோமேட்டிக்காக. நீ இந்த மாதிரி ட்ரேட் எடுத்தா ப்ராஃபிட்டும் மாதிரி தான் போகும். So yeah, these are the things that I wanted to say out. And 360 days, 330 days தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ டைம் நிறைய இருக்குன்னு நினைக்காதீங்க. We only have a limited time. So just focus on getting better. நானும் இந்த மாதத்துலேருந்து ஜிம்முக்கு ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஜிம் சேர போகிறேன். ஜிம் சேர்ந்து உடம்ப பார்த்துக்கணும். அண்ட் நான் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது. இப்போ நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத பார்த்துருவோம். Till last year டிசம்பர் வரைக்கும் ஐ வாஸ் ட்ரேடிங் ஏஷியா செஷன், லைக் காமெக்ஸ் ஓப்பன் 4:30 மணி ஓப்பன் ட்ரேட் பண்ணுவேன். ஆர்எல்ஸ் ஏஷியா ஃபுல்லாக முடிச்சிருந்தா அடுத்த நாள் செட்டப் வருதான்றதுக்காக பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் போன வருஷம் டிசம்பர் எண்டு வரைக்குமே, நியூ இயர் வரைக்குமே பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி ஜனவரி 1லேருந்து ஐ ஸ்டாப்ட் வாட்சிங் சார்ட்ஸ். ஐம் நாட் ஈவன் ஐ ஸ்டாப்ட் ட்ரேடிங் ஏஷியா செஷன் ஆர்எல்ஸ் காமிக்ஸ் ஓப்பன் ஆர் வாட் எவர். அந்த காலைல நான் ஏஞ்சிக்கிறதே 10 மணி. அதுக்கப்புறமா தான், அதுவும் இப்போலாம் சென்னையில் இருக்கிறதுனால டேரெக்டாக 12 மணி 2 மணி 1:30 மணின்னு ஏஞ்சிக்கிட்டு இருக்கேன் மத்தியானம். நைட்டு சீக்கிரம் தூங்கிடுறேன். நைட்டு தூங்காமல் இல்லை, இதோ இன்னைக்கு லைட்டாக தூக்கம் வரல. ஸோ அதனால் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மணி 1:30 ஆகுது. எப்போவுமே 1 மணி 12:30க்கெலாம் நான் படுத்துருவேன் நைட்டு. ஆனால் இந்த 2 வருஷம் ஒழுங்காக தூங்காமல் என் உடம்ப நாசமாக்குனதுனால இந்த வருஷம் நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்கிறேன். நல்லா தூங்கி எழுந்துச்சி மைனர் குஞ்சு மாதிரி லண்டன் செஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுந்துச்சி வரதே சாட்டுக்கு. ஏன்னா இந்த வருஷம் நான் மெயினாக ஃபியூச்சர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எனக்கு ஃபாரெக்ஸ் சைடு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரேராக தான் போகிறேன். இதை பண்ணுறதை விட்டுட்டேன். அடுத்தது நாட் ரிஸ்கிங் மோர் தென் 500 a day. இதை நான் பண்ண ஆரம்பித்தேன். வேணா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு என்னோட லூசிடோட ஒரு பிஎன்எல் நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். அவ்வா அவ்வா ஏ அவ்வா முச்சுக்கோ பத்தாதே इसको बताते जाने ना बताते मिलूंगा. என்னோட போன மாதத்தோட பிஎன்எல் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபஸ்ட்டு ரூலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். நாட் மோர் தென் $500 a day. ப்ராஃபிட்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப பிக்கியான செட்டப்ஸ் தான் எடுக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு. ஒன்ஸ் மார்ச்சுக்கு அப்புறம் கிக் ஸ்டார்ட் அடித்து ஃபியூல் வந்ததுக்கப்புறம் ஹெவி சைசிங்ஸ் அகைன் பேக் டு ட்ராக் போக வேண்டியதான். அப்போ ஓவராலாக நான் நெட் பிஎன்எல் எவ்வளோ இருக்குன்னா சேனலில் 200, இது ரெண்டும் சேர்த்து ஒரு 200 400. அது இந்த லாஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ஜனவரி வாரம் பிரேக் ஈவன், 2வது வாரம் $600, அதுலேருந்து ஒரு $100 முடிஞ்சிருச்சு. அப்போ $500.
500. வீக் 3 வரைக்கும் $500 ப்ளஸ். அகைன் வீக் 4 $800. அதுலேருந்து இது ஒரு $100 போயிடுச்சு. ஸோ $700 ஜானில். இது ஒரு அக்கௌண்ட். ஸோ மொத்தம் 3 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ 700 per அக்கௌண்ட் ப்ளஸில். ஏன்னா எல்லாமே கார்பரேட் தான். ஸோ இதே P&L தான் எல்லா அக்கௌண்ட்ஸ்லேயும் இருக்கும். ஸோ கேன் யூ சி ஹவு த P&L இஸ். அண்ட் மோரோவர் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோவா ஆக்டிவாக ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டேன். மண்டே ஜான் 1ஆந்தேதி லீவ், நியூ இயர் ட்ரேட் பண்ணலாம். 2ஆந்தேதி ட்ரேட் பண்ணலாம். 3ஆந்தேதி 4ஆந்தேதி சாட்டர்டே சண்டே. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ட்ரேட் பண்ணேன். தேர்ஸ்டே பண்ணேன். ஃப்ரைடே ட்ரேட் பண்ணல. அகைன் அடுத்த வாரம் மண்டே ட்ரேட் பண்ணல. டியூஸ்டே வெனஸ்டே ட்ரேட் பண்ணேன். தேர்ஸ்டே ட்ரேட் பண்ணல. ஃப்ரைடே ட்ரேட் பண்ணேன். அகைன் 3ஆவது வாரம் மண்டே ட்ரேட் பண்ணல. டியூஸ்டே ஒரு லாஸ். அண்ட் வெனஸ்டே ட்ரேட் பண்ணல. தேர்ஸ்டே ஒரு லாஸ். ஃப்ரைடே ட்ரேட் பண்ணேன். விச் இஸ் அகைன் இந்த $12 இந்த $84 இந்த மாதிரி சில்லற டாலர்லாம் வந்து பிரேக் ஈவன் ட்ரேட்ஸ். அடுத்து ஜனவரி லாஸ்ட் வீக்கு மண்டே ட்ரேட் பண்ணேன். டியூஸ்டே ட்ரேட் பண்ணல. வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இது எல்லாமே பிரேக் ஈவன் தான். ஸோ ஆப்வியஸ்லி இந்த 4 லாஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டா ஆக்சுவல் லாஸ்னால் இது ஒன்று தான். ஏன்னா இதெல்லாம் $100 கீழே தான் வச்சு செகண்ட் பிஇ ட்ரேட்ஸ். ஆர்எல்ஸ் சும்மா எடுக்கணுமேன்றதுக்காக சும்மா ஒரு கான்ட்ராக்ட் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பேன். ஒரு எம்என்கியூ இல்லை ஒரு எம்இஎஸ் அந்த மாதிரி ஏதாவது. பட் நான் ரொம்ப கம்மியாக தான் ஆக்டிவாகவே ட்ரேட் பண்ணியிருக்கேன். அப்போ எவ்வளோ நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. வெறும் 14 நாள். 22 ட்ரேடிங் டேல 14 நாள் தான் ட்ரேடே பண்ணியிருக்கேன். விச் இஸ் அகெயின் அ வெரி ரேர் திங் ஃபார் மீ. என்னோட P&L எல்லா நாளும் ட்ரேடில் இருக்கும் till last December. But this year I stopped doing that shit. I don't want to do it. I want to be like எப்படி சொல்கிறது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். பரவாயில்ல, ப்ராஃபிட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அது ஏன் தப்பு தான். அது ஏன் தப்புன்னு சொல்ல முடியாது. நான் தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா ஜான் ப்ரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் பி மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஐ டீரிஸ்க். 250 வச்சிருந்த செட்டப்ஸில் இப்போ 110 120 தான் நான் வைக்கிறேனே. 500 வைக்க வேண்டிய இடத்துல நான் 200 தான் வைக்கிறேனே ரிஸ்க். ஸோ ஐ டீரிஸ்க்டு டோட்டலி. ஏன்னா கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் வேணும். அடுத்ததான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஸ்டாப்டு வாட்சிங் சார்ட்ஸ் ஆஃப்டர் 11 AM நியூயார்க் டைமில் சொல்லிகிட்ருக்கேன். அப்போனா நம்ம ஊர் டைமுக்கு 8 மணினா எவ்வளோ? 10 AMனா நம்ம ஊர் டைமுக்கு 8:30 மணி 9:30 மணி. மேக்ஸிமம் நம்ம ஊர் டைமுக்கு 10 மணி வரைக்கும், நைட்டு 10 மணி வரைக்கும் சார்ட் பார்ப்பேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்க விட்டேன். டிசம்பர்லலாம் விடிய பார்த்துருக்குறேன். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சிருந்து ட்ரேட் பண்ணுறன்ற பேரில் ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட்டை பறக்க விட்டு லாஸ் பண்ணி அது ஒரு லூப் ஹோல். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதனால் ஐ ஸ்டாப் வாட்சிங் த சார்ட்ஸ் ஆஃப்டர் 11 AM இந்தியன் டைமுக்கு சொன்னோன்னா 10 மணிக்கு அப்புறம் சார்ட்டை பார்க்கறத விட்டேன். அண்ட் மோஸ்ட் திங் ஃபோக்கஸ்டு மோர் ஆன் ஸ்லீப். நிறைய தூக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இந்த வருஷம். ஏன்னா இப்போது இவ்வளோ நாள் உடம்பு ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி உடம்பே நாசமாயிடுச்சு. அதனால் தூக்கத்தை ஓவராக ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறேன் இந்த வருஷத்துலேருந்து. நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா வேலை செய்யணும், அவ்வளோதான். அண்ட் யா, these are the things that I do. These are the things that I did. Sorry, doன்றதை விட did. அண்ட் யா, இந்த வருஷம் சில பேரோட பாட்காஸ்ட் பண்ணணும்னு ஆசை. பார்ப்போம். ஃபிங்கர்ஸ் crossed. ஸோ யா, தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி தேர்ஸ்டேவா? ஸோ இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு வந்துடும் இந்த வீடியோ, இன்றைக்கி நைட்டு. ஸோ ஜாலியாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து இஃப் யூ ஃபைண்ட் எனி திங் யூஸ்ஃபுல் மேக் ஷியோர் டு ட்ராப் அ கமெண்ட். மறக்காமல் எல்லோரும் கமெண்ட்டு போடுங்கப்பா. சேனல் செத்துருச்சு. ஸோ ஒரு 200-300 வியூஸ் போகும். ஒரு 10-20 பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா சேனல் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். அப்படியே கொஞ்சம் லைக்கும் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராப்பராக காலைல லைவ் ஸ்ட்ரீம் வந்துடும். நான் பிளான்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராப்பராக லைவ் ஸ்ட்ரீம் வந்துடும் கைஸ். குறைச்சிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு உமா, உங்களோட ட்ரேடுக்கு ஒரு உமா. ஸோ ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, ட்ரேட் கேர்ஃபுல்லி அண்ட் ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப், டேக் கேர்ஃபுல்லி அண்ட் தென் ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி. பீஸ் அவுட்.